அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சைட் டிஷ்ஷு, அதுவும் ரிச்சாக மொகலாய் சிக்கன் பார்க்கலாமா எப்படி செய்கிறதுன்ட்டு. மொகலாய் சிக்கன் கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுலபமான முறையில் செய்யலாம் இது. என்னுடைய இன்னொரு சேனல் நேம் வந்து சமையல் அட்டகாசம், அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நான் இதுலேயும் நான் குறி போட்டுட்ருக்கேன், அதுலேயும் குறி போட்டுட்ருக்கேன். இதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். சமையல் அட்டகாசம் சேனலில் வந்து நிறைய குறிப்புகள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அது ரொம்ப தேட முடியலன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் ஒரு செலக்டிவ் குறிப்பாக நான் இதில் போட்டுட்ருக்கேன். தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது இந்த சேனலுக்கும் உங்கள் அனைவரையும் அன்புன்னு அழைக்கிறேன். இந்த சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான குறிப்புகளாக இருக்கும். இதில் நிறைய வெஜ் ரெசிபிகள் வரும், நிறைய சிக்கன் ரெசிபிகள் இருக்கும். நிறைய பேர் சிக்கன் ரெசிபி தான் கேட்குறாங்கனால நான் இதை போட்டிருக்கேன். இது மொகலாய் சிக்கன்றது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணுறது. இது ஒரு 3 ஸ்டெப்பு தான், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா நெய்ச்சோறு வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா வெறும் ஒன்றுமே தேவையில்லை, அதே போல் சைட் டிஷ்ஷே தேவை அந்தளவுக்கு இருக்கும். சிக்கன் வந்து 700 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் தயிர், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா விரைவி வச்சுருங்க ஃபஸ்ட்டு. அது வந்து ஃபஸ்ட்டு மேரினேஷன்னு. நெக்ஸ்ட்டு வந்து திரிக்கணும். அதாவது சோம்பு எல்லாம் வந்து நான் வந்து கீழே வந்து ரிட்டர்ன் ரெசிபியாக கொடுக்குறேன் உங்களுக்கு, அந்த ப்ளாக்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் வதக்குனது, cashewnut. ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் வந்து முதல்ல திரிச்சிங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வதக்குனது, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சி நம்ம வந்து பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து மசாலா. மாதிரி திக்காக வரணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆல்ரெடி மேரினேட் பண்ண வச்சதில் வந்து போட்டு நல்லா விரையும் வச்சுருங்க. ஒரு பேனில் வந்து குக்கரில் வந்து நல்லா எண்ணெய் விட்டு பச்சை மிளகா, ஹோல் கரம் மசாலா இல்லை கரம் மசாலா பொடி போட்டு, கொஞ்சோண்டு ஆனியன் நம்ம பேருக்கு தான் கொஞ்சம் போட்டு, நம்ம எல்லா மசாலா மேரினேட் பண்ணோம் இல்லையா, அது அவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இது வந்து கட்டியாக தான் வரும். இது தேவைக்கு தண்ணி ஊற்றுங்க. 200 ml நீங்கள் போட்டிங்கனாக்கா சரியாக இருக்கும் தயிர். இது வேறு எதுவும் தக்காளி, வேறு எதுவும் தேங்காய்லாம் இதெல்லாம் கிடையாது. ஒன்லி cashewnutம் ஃப்ரைட் ஆனியனும் வறுத்து அதோடு சேர்த்து அரைச்சி போடுறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், நல்லா ரிச்சாகவும் இருக்கும். கீ ரைஸ் பண்ணிங்கனாக்கா அது ரொம்ப வசதியாக, ரொம்ப தொட்டுக்கிறது நல்லாயிருக்கும். தாளிச்சதில் வந்து அப்படியே ஏற்றி விடுறீங்க இல்லையா, அது ஒரு 3 விசில் விட்டு இறக்கிறீங்க. சிக்கன் சீக்கிரம் வந்துடும் இல்லையா. ஒரு 1/2 hourல ரெண்டு ரெசிபியும் உங்களுக்கு ஆகிடும். உங்களுக்கு கீ ரைஸும் ஆகிடும், சிக்கனும் ஆகிடும். இந்த அடுப்பில் ரொம்ப ஈஸியாக இருக்கும், செய்து பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. 6 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். இந்த சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் அந்த கீ ரைஸ் தான் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து இந்த மொகலாய் சிக்கன் அவ்வளோ ஆப்டாக இருந்துச்சு. செய்து பாருங்கள். கீ ரைஸ் ரெசிபி வேணுன்னா எனக்கு சொல்லுங்கள், வந்து நெக்ஸ்ட்டாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த ரெசிபி ரொம்ப சுலபமாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். பசங்களுக்கும் டக்குன்னு, காலேஜ் பசங்களுக்கும் சரி, ஸ்கூல் பசங்களுக்கும் சரி, நிமிஷத்தில் நீங்கள் செய்து கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான குறிப்பில் சந்திக்கலாம். பாய்.